வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின் போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா ஒரு அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த இரு கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். காணாம போன மொபைல் போனாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. அதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்இஐ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த ஃபோனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபாய் எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்ட பிறகு வேற லேயர்ஸோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 hours தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோர பகுதிகளை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணி அளவில் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பழ கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இருவரிச் செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 3,24,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும், சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.